வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கோபி ஏகாம்பரம் பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. ஸோ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு இந்த தக் லைஃப் அப்படின்ற படத்தில் பட ப்ரமோஷனுக்காக சென்னையில் கமலஹாசன் சில விஷயம் பேசினார். அதை பல கட்டமைப்புகளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கமல் பேசியிருந்தாரு. இது கர்நாடகாவில் சர்ச்சையை ஏற்படுத்த அங்கு அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஆனா கமலோ இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை திரையிட மாட்டோம்னு அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை தெரிவிச்சிருக்கு. இதற்கிடையில கோர்ட் மூலமா படத்தை வெளியிட கர்நாடகா ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாரு கமல். ஆனா கமலுக்கு எதிராக நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதோட அவர் மன்னிப்பு கேட்க மதியம் 2:30 மணி வரைக்கும் கெடு விதிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை தொடர்பா கர்நாடக வர்த்தக சபைக்கு கமல் ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தாரு. அதுல தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழால அன்பின் மிகுதியால தான் அப்படி பேசியது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அது மிகவும் வேதனை அளிக்குது. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். கன்னட மொழியை ஒருபோதும் குறைத்து நான் மதிப்பிடல. தமிழை போலவே கன்னடமும் ஒரு பெருமை மிக்க இலக்கிய மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டது. அதை நான் எப்போதுமே பாராட்டியே வளர்ந்திருக்கேன். எனக்கு மொழியால் அன்பு உண்டு. எனக்கு மொழிகள் உடனான பிணைப்பு ஆழமானது. எந்த மொழியையுமே தாழ்த்தி பார்க்கிற எண்ணம் தனக்கு இல்லை. என்னுடைய பேச்சு எல்லாரையும் ஒருங்கிணைக்கவும் அன்பையும் ஒற்றுமையும் நிலைநாட்டவும் மட்டுமே இருந்துச்சு. திரைப்படம் மக்களிடையே ஒரு பாலமா இருக்கணுமே தவிர அவங்கள பிரிக்கும் ஒரு சுவரா இருக்கக்கூடாது. இதுவே என்னுடைய பேச்சோட உண்மையான நோக்கம். பொது அமைதியின்மை மற்றும் பகைமைக்கு எந்த இடத்தையும் நான் ஒருபோதும் அளிக்க விரும்பல. இந்த தவறான புரிதல் தற்காலிகமானதுதான். நம்முடைய பரஸ்பர அன்பையும் மரியாதையையும் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறதா சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை. ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா கமல் பேசியது அனைத்துமே உண்மைதான். தமிழின் கிளை மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்பதே மொழியியல் வல்லுநர்களும் அறிஞர்களும் ஆராய்ந்து உறுதிப்படுத்திய உண்மைகள். உலகின் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பதால தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பிறப்பதற்கு முன்னாடி அந்த 3 மாநிலங்களிலுமே கொடுந்தமிழ் என்னும் கொச்சை தமிழ் பேசப்பட்டதா வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டுமின்றி மொழியியல் ஆராய்ச்சி வல்லுநர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் எழுதிய திராவிட தாய் அப்படின்ற புத்தகத்துல உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்குமே தாய்மொழி தமிழ் மொழிதான் என்றும் அதன் கிளை மொழிகளாய் முதலில் பிறந்தவைதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உண்மை எதுவுமே தெரியாத கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உலகநாயகன் கமல்ஹாசனை பார்த்து நீங்க என்ன மொழியியல் அறிஞரா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஆனா அதையும் தாண்டி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பறைசாற்றிய திமுக அரசு தமிழகத்துல ஆட்சியில இருந்துமே உலகநாயகனுக்கு ஆதரவா வாய் திறக்காம இருக்கிறது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இந்த நிலைமையை சந்திக்கிற முதல் தமிழ் நடிகர் கமல்ஹாசனான்னு கேட்டா நிச்சயம் இல்லை. இதற்கு முன்னாடி பாகுபலி 2ஆம் பாகம் படம் வெளியாகும் போது நடிகர் சத்யராஜ் அவர்களும் இதே போல ஒரு சர்ச்சை கருத்தை பேசி அது மிகப்பெரிய எதிர்ப்பு சந்திச்ச நிலையில குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துல மட்டும் படம் திரையிடப்படாம போனா பல கோடிய முதலீடு செஞ்சு படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அப்படின்ற நெருக்கடிக்காக சத்யராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. தமிழகத்தை தவிர அண்டை மாநிலங்களா இருக்கும் கேரளா, கர்நாடகம், ஆந்திரம் போன்ற பல மாநிலங்கள்லயும் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் தங்கள் மொழி திரைப்படங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் தமிழர்கள் கலையை மொழி, மதம், இனம் என பிரிவினை பார்க்காம பெரும் கலையா மட்டுமே பார்த்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் KGF, மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்களை தமிழர்கள் கொண்டாடி தீர்த்த விதம். அது மட்டுமின்றி திரைத்துறையில மட்டும் தான் இந்த பாகுபாடுகள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. காவிரி பிரச்சனையில தொடங்கி இன்னும் பல பிரச்சனைகளுக்கும் கர்நாடகாவை எதிர்த்து தமிழர்கள் போராடுவதும் தமிழர்களை எதிர்த்து கர்நாடகத்தினர் போராடுவதும் வாடிக்கையாகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே கர்நாடகத்துல தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இருக்க நிலையில இந்த தக் லைஃப் பட பிரச்சனை வேறவா? என்னதான் தமிழர்கள் கன்னடர்கள்னு ஒற்றுமையை நாம நிலைநிறுத்திட்டே இருந்தாலும் இது போன்ற சர்ச்சைகள் மீண்டும் மீண்டும் எழும்போது தமிழக அரசு வாய் திறக்காம இருக்கிறது தான் வருத்தம் அளிக்குதுன்னு தமிழர்கள் கன்னடர்கள் ஒற்றுமைக்கு ஆதரவா செயல்படக்கூடிய பெங்களூருவை சேர்ந்த கோபி ஏகாம்பரம் வெளியிட்டிருக்க வீடியோவும் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு.
என்ன காரணம்னாக்கா சிவாஜிகுமார் தமிழில் பேசினார். தமிழில் ஒரே நாள் துணைனான்ற பாடலை பாடினார். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் வந்து நான் தீவிர கமலஹாசன் ஃபேனு. அவரை கட்டி பிடிச்சதால் 3 நாள் குளிக்கலை இப்படிலாம் பேசினார். இதை வந்து சிலரை ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அந்த வன்மம், காழ்ப்புணர்ச்சி அதன் காரணமாக வந்து கமல் பேசுனதை வந்து வேறு மாதிரி பற்ற வச்சுட்டாங்க. இங்கே நிறைய மக்கள் அதை ஏற்றுக்க, அதாவது ஊடகங்கள் நான் சொல்கிறதோ யாராவது சொன்னால் அதை கேட்டு ஆடுற மக்கள் இங்கே. அதாவது தெளிவான ஒரு சிந்தனை, அறிவு இருந்தாக்கா அப்படிலாம் பேச மாட்டாங்க. சித்தராமையா முதல்வர் சித்தராமையா அப்படி தான் இருக்கார். அவர் உட்பட 6 வருஷம் உட்பட பல பேர் இதில் கேமை விளையாட்டாங்க. உங்கள் அரசியலுக்காக தமிழர்களை வந்து ஊர்காவை பயன்படுத்திக்காதீங்க. நாங்களும் இந்தியர்கள் தான். நாங்கள் வந்து கன்னட தமிழ் ஒற்றுமைன்னு எவ்வளோ தான் பேசினா கூட இவங்க புத்தி இவங்க காட்டிடுறாங்க. ஊடகங்களில் வந்து தமிழர்களை கொங்குரு அப்படின்னு பேசுகிறானுங்க. அடித்து ஓட்டணும், சாப்பிட்றது இங்கே, குடிக்கிறது இங்கே, இது பண்ணுறது இங்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சமாச்சும் அவங்க ஜென்ரல் நாலேஜ் தான் பேச மாட்டாங்க. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை யார் வேணால் எங்கே வேணால் வாழலாம் அப்படின்ற சூழலில் இங்கே வந்து தமிழர்களை ரொம்ப கேவல இழிவுபடுத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம அசிங்கமாக இருக்குது எனக்கு. நைட்டு 12-12:30 மணிக்கு நான் பேசுகிறேன்னாக்கா என்னால் ஜீரணிக்க முடியல. ஒருத்தன் தமிழோட வீடு பூந்து அடிக்குவான்றான், வெட்டுவான்றான். இன்னொரு அந்த நாராயண கூட பார்த்தீங்கன்னாக்கா திரையரங்குகளை கொளுத்துவான்றாப்புல. ஆனால் அங்கே இருக்க கர்நாடக ஊடகங்கள், காவல்துறை எல்லாமே வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க இனப்பற்று, இவங்க என்ன தான் தவறே செய்தால் கூட ஒட்டுமொத்த கர்நாடக அரசியல் கட்சிகள், காவல்துறை, ஊடகங்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவித்து கிடையாது. என்ன காரணம், அவங்க கர்நாடகலாம் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சிலர் வந்து திராவிடம், மயிறு, மட்டைன்னு பேசிக்கொண்டு தமிழ்னு ஆனால் பேசினா அவனையும் எதிர்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறது. இந்த ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறோங்க. நாளைக்கு எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ஆள் வச்சு அடிக்கலாம், வழக்கு பதிவு உள்ளே தள்ளலாம். நான் இதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. எல்லாம் துணிஞ்சாக நிற்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே தமிழர்கள் அனாதை. எங்களுக்காக குரல் கொடுக்க எவனுமே கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சினிமா ரசிகர்கள் பலரும் கமலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சு கர்நாடகத்துல படம் ஓடலைன்னா என்ன, தமிழகத்துல நாங்க மிகப்பெரிய ஓப்பனிங்க கொடுப்போம், மிகப்பெரிய ஆதரவை வழங்குவோம்னு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து திரைப்பட விமர்சகர்கள் பலரும் கமல் அவருடைய பட ப்ரொமோஷனுக்காக தான் இது போன்ற சர்ச்சை கருத்துக்கள் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சை குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.